வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலா கம்யூனிட்டி ஃபேன்ஸ் டு RRR. சூப்பர்வான ஒரு மேட்ச் சார். MI vs KKR. அப்படி சும்மா பிஸ்ட்ரிங் ஸ்டார்ட்டோட அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எப்படி சார் ஆரம்பிக்க போறீங்க இன்னைக்கு மேட்சை? பஞ்ச் போடுங்க பாஸ்கி, பஞ்ச் போடுங்க. போட்டா போச்சு. அதாவது RRRன்னு சொன்னேன். நம்ம ப்ரோக்ராம் RRR. பட் இன்னைக்கு மேட்சுடைய பெர்ஃபார்மன்ஸ் 6-6-6. ஆனா அடிச்சது RRRR. ரஹானே, ரகுவன்ஷி, ரோஹித் சர்மா, ரிக்கில்டன். இட்ஸ் அன் ஆர் டே. ஆர் டேனா ரிப்பப்ளிக் டே இல்ல, இங்க ஃபுல் ஃப்ரீடம் டே. இங்க ஒட்டு 6 அடிச்சு நிமித்திட்டாங்க. வெறும் 6 எக்ஸிபிஷன். சார் இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு மொமெண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆறுகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அதாவது சொல்லுவாங்க சார், பல ஆறுகளை தாண்டி நான் அன்னைக்கெல்லாம் படிக்க போனேன் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு மேட்சை பத்தி நம்ம பேசணும்னா பல ஆறுகளை தாண்டி நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் சார். அப்படிப்பட்ட இந்த மேட்ச்ல என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் சர்துல் தாக்கூர் தான் இன்னைக்கு நீங்க பேச போற மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஷர்துல் தாக்கூரை வச்சு ஆரம்பிப்போம் சார். எனக்கு வந்து அப்படி போனா நல்லா இருக்குமோன்னு தோணுது இந்த வீடியோ. ஆமா, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் வித் த பால் ஹோல் மேட்ச்ல ஷர்துல் தாக்கூர். ஏன் ரொம்ப கிரேட்னா, ஃபின்னாலனும் போட்டு ஹர்திக் பாண்டியா பொழுந்தார் அவருடைய செகண்ட் ஓவர்ல. ஃபின்னாலன் அண்ட் ரஹானே பிரமாதமா நிற்கிற சமயத்துல ஸ்லோவர் ஸ்டஃப் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா விக்கெட்ஸ் எடுத்துட்டார். இவருக்கு என்னைக்குமே அந்த ஒரு ராசி இருக்கும் பாஸ். டாப் பிளேயர்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்டார் ஸ்டட்டட் டீமா இருந்தா அந்த ஸ்டார்ஸ் வந்து லோ ஸ்கோர்ல எடுக்கிறது. இப்ப நான் சொல்ல, சிஎஸ்கேக்கு அவர் வந்து எப்பயுமே சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆகிச்சு. ரசல், போலார்ட், டெவிலியர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்படியே எடுத்துருவார். புக் அடிக்க போவாங்க, கிளவுல போட்டு ஜீரோல எடுக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கும். அதை வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி வில் கிவ் ஃபுல் கிரெடிட். சரக்குள்ள தாக்கூர்னு ப்ரூவ் பண்ணாரு. when the odds are totally in favor of the batters. Absolute ஸ்லாகர்ஸ் டிலைட். இந்த பிச்சுக்கு வந்து ஸ்லாகர்ஸ் டிலைட்னு வச்சிரு வந்தீங்கன்னா எத்தோடனே முதல் பால் 4-6 அடிக்கலாம். அந்த மாதிரி பிச்சஸ் சார். இன்னைக்கு ரோஹித் சர்மா அதாவது வந்து நம்ம விராட் கோலி பத்தி பேசின அதே சேம் ஃபேக்டர் தான் சார். சார் நீங்க ஒரு ஃபார்மேட்ல தான் விளையாடுறீங்களா இல்ல என்ன எதுவும் ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்களா, இந்த அடி அடிக்கிறீங்களேன்ற மாதிரி இந்த ஓப்பனிங் பேர் செஞ்சுரிக்கு மேல போயிட்டாங்க சார். ரயன் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா இவங்களோட இந்த சேஸை வந்து இவ்வளோ ஈஸியா ஆக்குனதுக்கு கேகேஆரின் மோசமான பவுலிங் தான். அதை பத்தி நம்ம பின்னால பேசுவோம். பட் ஸ்டில் ரயன் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மாவோட இந்த காம்பினேஷன் ஹவு டிலைட்ஃபுல் இட் வாஸ் டு வாட்ச். ஆமா, அவங்க வந்து வைட் அவுட் ஆஃப்டர்னா நீங்க போட்டீங்கன்னா கவர்ஸ்ல 2 பேருமே அடிக்கலாம். 6 ரிக்கல்டனா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும். வைட் அவுட் சைடா போட்டீங்கன்னா ஜஸ்ட் லைக் டைமிங்லயே 6 அடிக்கிறாங்க. பிளைண்டா சுத்தது இல்லை. ஸோ இவங்க அந்த 2 பேரோட விக்கெட் எடுக்கிறபடி எதுவுமே பண்ணல இவங்க போலிங் வச்சுன்னு. அதுதான் ரொம்ப ரொம்ப இவங்க மேட்சை காஸ்ட் பண்ணதே. அதுதான் எங்கேயாவது இவங்க எடுத்திருந்தாங்கன்னா, சரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எப்பயுமே ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாரம் போலருக்கோ இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கோ பொறுமையை எழுந்து ஆடுவார். அந்த மாதிரி விக்கெட் எடுத்து இங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லை ஒரு டீம்ல. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு. ரிக்கல்டன் நியூட்ரலா ஒரு 20-30 கரெக்டா ஒரு தப்பான ஒரு ஷாட் ஆடுவார். பட் இன்னைக்கு அவர் டெரிபிக்கா செட்டில் ஆயிட்டு அவரை நல்லா செட்டிலா கொடுத்தாங்க. ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு இவங்களோட போலிங் எல்லாம் பாக்குறச்சு. வைபவ் போலிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. அதனால சுத்தம் அரோகரா அப்படின்னு ஒரு பாட்டு விட்டு போயினே இருக்காங்க. பெரிய லெவல்ல இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இது ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் சொன்னோம். அவங்க ஹிஸ்டரி ஸ்பின்னர் தான் ஆயிட போறாங்களேன்ற ஒரு டாக் வருது. பட் அவங்களால அது சரி பண்ண முடியும். இன்னைக்கு விட்டுடுங்க. இன்னைக்கு அந்த கன்க்ளூஷன் வரல. ஏன்னா இது வந்து இது அப்சல்யூட் ஸ்லாகர்ஸ் டிலைட்னு நான் சொல்லிட்டேன். பட் தே ஹேவ் டு டேக் ஒன் ஸ்டெப் அஹெட். பேட்டர்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க, ஆஃப் லேட் இவங்க போடும்போது தப்பி தவறி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கொஞ்சம் ஏர் கொடுத்தாங்கன்னா அப்சல்யூட்லி காலை வச்சு அப்பயே ஆன் தி ரிஸ்ட் கெட்ஸ் ஃபிக்ஸ். அது அவங்களால இப்ப முடியுது மிஸ்டர் ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது. ஆர் ஃபிளாட்டிஷ் லெங்த் குயிக்கர் ஸ்டெப்புக்கு அவங்க போனாங்கன்னா அந்த ஸ்டீவ் ஸ்மித்ல ஆடுற மாதிரி இப்போ வேர்ல்ட் கப்ல அந்த இவர் பண்ணார் பார்த்தீங்களா, பெச்சல் பண்ண மாதிரி முதல்ல போயிடுறது. அவங்க ஃபாலோ த்ரூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஃபுட்ல அப்படி போய் ரெடியா நின்றுக்கிறது, பேக் ஃபுட்ல அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செகண்ட் கெயின் பண்றாங்க, அதுல அடிச்சிடுறாங்க. ஸோ இதை கவுண்டர் பண்றதுக்கு இன்னைக்கு சுனில் நாராயண் ஓகே ரீசனபிளி குட். இன்னைக்கு வருண் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போறதை டோட்டலா விட்டுறணும். நம்பர் 1. நம்பர் 2,
கூக்லீஸே போடுறதுனால வர வர ஒரு ஒரு டஃப்பான ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. ஆஃப் ஸ்பின்னருக்கு தான் ஆடுறாங்க. அதனால அவர் இந்த லெக் பிரேக் நிறைய போட ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் பேஃபில் பண்ணலாம் பேட்டர்ஸை. பிகாஸ் செக் மாதிரி நீ ஒரு மூவ் செஸ் மாதிரி நீ ஒரு மூவ் பண்றியா அந்த மூவ் அவுட் ஸ்மார்ட் பண்றதுக்கு நான் ஒன்று பண்றேன்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணணும். அதுல வந்து வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஸ்லோவா இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஃபாஸ்ட் ஸ்டஃப் பட் அந்த ஸ்டெப்ல லெக் பிரேக் வரணும். அது வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பேஃபிலிங்கா இருக்கும் பேட்டர்ஸ். ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நரேன் அண்ட் வருண் 2 பேருமே பெருசா பண்ண முடியாததுக்கான காரணமா இருந்துச்சு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா சார்? ரொம்ப ஈஸி டு பேட். அப்சல்யூட் ஈஸி டு பேட் இந்த பிட்ச். அவ்வளவுதான் விஷயம். சார் இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆக்சுவலா பிட்ச் பெருசா ரெடி பண்ண மாட்டாங்க சார் வான்கடேல. மேபி இன்னைக்கு வந்து இந்த ஓப்பனர் மேட்ச்ன்றனால அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் அப்படி போவோம். போக போக குறைச்சுப்போம் அப்படின்னு நினைச்சாங்களோ? இருக்கலாம். நீங்க சொல்ற ஒரு நான் சொல்லல. நான் ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா பண்ணா சொல்றேன். அசஸ்மென்ட் தப்பா பண்ணாலும் சொல்றேன்ற. ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிடுறேன் நீ. முதல் ஓவர் இன்னைக்கு வந்து ஃபின் ஆலனும் ராணியும் ஆடும்போது, அவங்க ஆடுறத பார்த்துட்டு நான் வந்து ஐ மீன் நம்ம இவர் போட்டார்ல போல்ட் போட்டாரு, ஹர்திக் பாண்டியா போட்டா எல்லாரும் போட்டும்போது, ஆடுறத பார்த்துட்டு பிட்ச் ஸ்லோவா இருக்கு. இது லோ ஸ்கோரிங்கா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். அது என்னோட ராங் அசஸ்மென்ட். ஆனா பார்த்தா ஃபுல் ஆஃப் ரன்ஸா இருந்தது. நீங்க சொல்ற மாரி தான். மேபி போக போக வேரல்டார் வரலாம். பட் இன்னைக்கு நான் சொன்ன கரெக்ட் அசஸ்மென்ட் என்னன்னா, கேமரான் கிரீன் வந்த உடனே ஸ்லோவன் ஸ்டெப் ஸ்கொயர் கட்டுக்கு போட்டா அவுட் ஆவார்னு. கரெக்ட்டா நீங்க அதே மாரி ஒரு கவர்ஸ்ல அவுட். ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்ல டெட் அவுட். இது நடந்த விஷயங்கள். நீங்க சொல்ற மாரி போக போக வேரல்டார் ஆக மோர் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்லோ பவுலர் தான் போகும். ஸ்லோவர் ஸ்டஃப் ராதர். சார் இந்த எஸ்கே ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரி ரைட் ஓகே. இன்னைக்கு ஏதோ வந்துட்டு வெளிய இருக்கிறாரு. பேட்டிங்ல அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவார் போல. இப்ப அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் அப்படின்லாம் வச்சா, வந்து பால் என்னமோ அவருக்கு ஏத்த மாரியே இவரு வேற என்னமோ லெக் சைட்ல போடுறாரு. அவரு டேய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்ச பால். இதையா போய் ஃபர்ஸ்ட் பாலா போடுவ லூசு பயலே அப்படின்னு சொல்லி டபக்குன்னு அடிக்கிறார் சார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே ஷாட் போகுது. ஸோ இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் பார்க்கறதுக்கு இந்த பிட்ச வச்சு நம்ம சொல்ல வேணாம். பட் இருந்தாலும் திடீர்னு பார்க்கும்போது முதல் மேட்ச்ல இருந்தே இந்த அடி அடிக்கிறாங்க. பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்குது அப்படிங்கும்போது, இவங்களோட அந்த பேட்டிங் லைனப் டேஞ்சரஸ் தான் போல சார் இந்த சீசன். ஆமா. இது வந்து மும்பை அண்ட் கேகேஆர் உங்களுக்கு சொன்னேன். மும்பை நிஜமாவே பயங்கரமா இருக்கு. நீங்க சொல்ற மாரி பேட்டிங். கேகேஆர் நல்லா இருக்கு. பட் இந்த 2 மிஸ்டேக்ஸ் பின்னாஸ் போட்டா தான் போலிங்கு அப்படின்ற மாரி ஒரு லெவல்ல அவங்க இருக்காங்க. மும்பைக்கும் ரொம்ப புவரா தான் இருக்கு. சரி பும்ரா ஒரு விஷயம் சொல்லட்டா? பும்ரா வந்து மெயின் பவுலர். பும்ரா இஸ் அ வெரி கீ பவுலர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ டெஃபினட்டாவே டீம் மீட்டிங்ல கேகேஆர்ல என்ன பேசுவாங்க? ஒரே தலைவலி பும்ரா தான். அவரு எப்படியாவது 4 ஓவர் நம்ம பார்த்து ஆடிடணும். பவுண்டரிக்கும் சிங்கிள்ஸுக்கும் ஆடிடலாம். 6 அடிக்கிறதுன்றது கஷ்டம் ஆகுது. ஏன்னா யார்கர்ஸ் போடுவாரு. சிங்கிள்ஸ் அண்ட் பவுண்டரிஸுக்கு ஆடலான்றது. அந்த மீட்டிங்ல அஜெண்டா ஆஃப் த மீட்டிங்ல நம்பர் 1 பிரையாரிட்டி வந்து பும்ராவை டேக்கிள் பண்றதா தான் இருக்கும். அப்படி மைண்ட்ல பும்ரான்ட்டு எல்லாரும் வரும்போது, ஹர்திக் பாண்டியா வந்து பும்ராவை 4வது, 5வது ஓவருக்கு எடுத்துன்னு போனாருன்னா, என்ன பெரிய ரிலீஃபா இருக்காதா? ஸோ அதனால இந்த பும்ராவை ஓப்பனிங் ஓவர்ல கொண்டதுக்கு அவங்க பிளான் பண்ணணும். இஃப் தே வாண்ட் டு ரியலி ஸ்கேர் த பேட்டர்ஸ். ஏன்னா, பும்ரா வர சமயத்துக்கு 8 to 9 ரன்ஸ் அந்த ஓவர். முதல் 6 ஓவர்ல 60, 70 ஸ்கோர். கேகேஆர். அப்படி விட்டீங்கன்னா, என்ன பண்ணிட போறாங்க மிஞ்சி போனா? ஒண்ணுமே இருக்காது. அது அவருக்கே கூட தலைவலி. உள்ளுக்குள்ள வர ஃப்ரெஷ் பேட்டருக்கு பும்ரா மாரி ஒரு ஜெயண்ட் பாகுபலி போடுறது எப்படி? கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிட்டு பேட்ல நல்லா பால் பட ஆரம்பிச்சோனே பும்ரா போடுறது எப்படி? அதனால பும்ராக்கு பும்ராவ பார்த்தா எதிர் டீமுக்கு பயம் இருந்துச்சு. பும்ராக்கான முதல் மரியாதை அத கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்க்குள்ள. அத வந்து ராங்கா பண்றாரு ஹர்திக் பாண்டியா. தான் போடலான்ட்டு போடுறாரு. பிளஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இந்த திருப்பி இந்த ஸ்டீவ் ஸ்மித் வியாதி. நீ போடுறியா? நீ போடுறியா? அம்பையர் நீங்க வந்து நின்று போடுங்க. லெக் அம்பையர் இந்த நின்று போட்டோம் போலிங். எல்லாருக்கும் ஒரு ஓவர். அது வந்து யாருக்குமே கான்பிடன்ஸ் இருக்காது. யாருக்குமே ரிதம் வராது அப்படி பண்ணா. அவர் எக்ஸ்ட்ராடனரி கேப்டன். அவர் இந்த மிஸ்டேக் 2 பண்ணக்கூடாது. இந்த ஒவ்வொருத்தரும் கொடுக்கறது கூட பண்ணிட்டு போட்டோம். பட் பும்ராவா அவர் லேட்டா கொண்டு வரக்கூடாது. ஏர்லியா தான் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் தட் வில் பி தி சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். சைக்காலஜிக்கல் எக்ஸ் ஃபேக்டர் அவங்களுக்கு அதுதான். சார் அனுகுல் ராய் இன்னைக்கு வந்துட்டு ரோஹித் சர்மாவோட அந்த கேட்ச புடிச்சது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு சார். கரெக்ட், கரெக்ட். அதான் ஹைக்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நிறைய இப்ப பாக்குறோம் ஆஃப் லேட். இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து முதுகு பக்கத்துல இருந்து ஃப்ரண்ட்ல வர கேட்சுக்கு எப்படி போய் ஐஸ் எடுக்காம இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க, ஒரு பொசிஷன்ல நிக்கிறீங்க. இந்த பால் உங்களுக்கு பின்னாடி போகுது, உங்களை தாண்டி பின்னாடி போகுதுன்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த பால் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர சமயத்துக்கே நீங்க பின்னாடி திரும்பிடணும்.
ஏன்னா இது எப்படியுமே உங்களை தாண்டி தான் போக போகுதுன்னு. ஸோ அது நம்பர் 1 இன்ட்யூஷன் அது. ஆர் அசஸ்மெண்ட் அது ஒண்ணு. நம்பர் 1. நம்பர் 2 இப்படி ஜிக்ஸாக்காலாம் நீங்க ஓட முடியாது. ஷார்ட்டா சொல்லணும்னா நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் ரன் அப் மாதிரி நீங்க ஓடுனீங்கன்னா கஷ்டம். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெடியா ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. பும்ரா ஓடி வரா மாதிரி ஒரு ஹார்ஸ் கேலப்பிங் மாதிரி. அது நம்பர் 2 ஸ்டெடியா ஓடுறது. உங்க ஐ வந்து பால்ல இருந்து நீங்க எடுக்கவே விடு. அந்த தாட்ஸ் குறுக்க வந்து பக்கத்துல இருந்து ஒரு ஃபீல்டர் வராரோ, ஐயோ அவருடைய கேட்ச் அது பவுண்டரி தாண்டுறோமோ, இந்த தாட்ஸ் எல்லாம் வந்தா டேஞ்சர். அதனாலதான் அந்த மாதிரி கேட்ச் அனுகூல் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். ஸோ அவர் ரொம்ப அசால்ட்டா பிடிப்பார் இந்த மாதிரி கேட்ச் எல்லாம். டாப் கிளாஸ் அது எல்லாமே இருக்கு அவருக்கு. அந்த ஸ்டெடி ஹெட், பர்ஃபெக்ட் ஃபோக்கஸ், ஐசைட்டு, கரெக்டா ஓடுறது, ஆடாம கிடாம ஸ்டெடியா ஓடுறது. இவ்வளோ அந்த கேட்சுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணுது. அது கிரிக்கெட். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த இந்த பவுண்டரியில இருந்து நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டுக்கு. பவுண்டரியில நிற்கும் போது சில கேட்சஸ் வருது பாத்தீங்களா, நம்ம லீப் பண்ணி பிடிக்கணுமா, பால் கையில பட்டு போச்சுன்னா என்ன பண்ணி, இதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சப்போஸ் பயங்கரமான ஹிட்டரா இருக்காரு, டைமிங் சென்டர் டைமிங் பேட்டருக்கு டெரிஃபிக்கா இருக்குன்னா, நம்ம பவுண்டரியில இருந்து ரொம்ப ஃபாஸ்டா வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ ரொம்ப பண்ணணும்னா கடைசி பால் 3 to win அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாங்கி ஃபாஸ்டா பண்ணணும். ஏன்னா 2 ரன் இருக்குதுல ரன் அவுட் ஆப்ஷன் ఉంటుంది. பட் பயங்கர டைமிங் சிக்ஸ் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மைண்ட்லயே எத்தனை ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லைன் இருக்கும், வாக்கின் நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் போறோம், இந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணாதான் நம்மளை தாண்டி பின்னால போற கேட்சுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பின்னாடி போகலான்றதையும் நம்ம பண்ண முடியும், கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லைன்னா அது இவ்வளவு அசஸ்மெண்ட் தேவைப்படுதுன்ற. அதான் ஃபீல்டிங்க்கு பவுண்டரியில் நிற்கும் போது இவ்வளவு தேவைப்படுது. ரோஹித் சர்மா இன்னைக்கு விட்டதுனால காஸ்ட்லி ஆச்சு அது. தேங்க் காட் அதே பேட்டிங் இருக்க திருப்பி வச்சுட்டாங்க. ரோஹித் இஸ் அ லவ்லி ஃபீல்டர். அவர் ரொம்ப விடமாட்டார். பட் அந்த பவுண்டரி லைன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலர்ட்னஸ் தேவைப்படுது அந்த மாதிரி கேட்சஸ் பிடிக்கும்போது. அதுதான் சொல்றாரு சார். கேகேஆர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம்லாம் என்னதான் வெயிலே அடிச்சாலும் இந்த சம்மர் ஃபீல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ஃபீல் தான் சார் அதிகமா இருக்கும். ஏன்னா கேகேஆர்ல இந்த தடவை வந்துட்டு ஒரு பக்கம் கார்த்திக் தியாகி, இன்னொரு பக்கம் வைபவ் அரோரா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எல்லா மேட்சும் தீபாவளி தான் போல. 14 மேட்ச் எப்படியும் தீபாவளி ஆப்போசிட் டீமுக்கு கன்ஃபார்ம் சார் கேகேஆரோட விளையாடும்போது. ஆமா. ஆனா இந்த திருப்பி அந்த ஸ்லோவஸ் பேரடைஸ்க்கு தான் வரேன். நீங்க பிச்சு வேரண்டர் ஆகி கொஞ்சம் ஸ்லோவா ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சது, இவங்க 2 பேரும் போந்துருவாங்க. இன்னைக்கே கூட சுனில் நாராயணோட ஈஸியா அடிக்க முடியல. சுனில் நாராயணன் வருஷத்துக்கு நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு பிச்சை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. போலர்ஸுக்கு ஹெல்ப் பைட் இருக்கிற மாதிரி ஒரு பிச் வரும், அதுல வந்து திருப்பி விளையாடுறது கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒண்ணு, இவரே அன்டூயிங்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண கூடாது. ஒரு திருப்பி சொல்ற ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட முடியாது. பிகாஸ் ஃபாஸ்டிஷா அவர் புஷ் பண்ற பால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அடிக்க போறதுனால கீப்பர்ட்ட போகுது, இல்ல லொடச்சல் வந்து பேட்ல படுது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய போலிங் கோச்சா யாரு, அவங்க தான் அதை கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். பட் அவன் எல்லாருமே நேத்தி மேட்ச் அப்படியே ரீப்ளே பார்த்த மாதிரி இருக்கு. ஆர்சிபி அலட்சியமா அடிச்ச மாதிரி நீங்க மும்பை அலட்சியமா அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எஸ்ஆர்ஹெச் ஒண்ணுமே போலிங் இல்லைன்றது ப்ரூவாச்சு. இன்னைக்கு கேகேஆருக்கு இந்த 2 பேர் ஃபெயில் ஆனாங்கன்னா காலின்ற மாதிரி ப்ரூவாச்சு. ஸோ அது மாதிரி பேட்டிங் பேரடைஸா போயிட்டு இருக்கு 2 மேட்சா. அது கொஞ்சம் கொஞ்சமா வேறன்ட்டார்ல என்னாகும், ஸ்லோவா கொஞ்சம் ரன் கெட்டிங் கஷ்டம்ன்ற மாதிரி போகும். அப்பதான் இன்னும் பெட்டரா இருக்கும் டோர்னமெண்ட். சார் கேகேஆரோட அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸை பார்க்கும்போது நல்லா போயிட்டு இருக்காங்க, குட் கோயிங்னு தோணுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த 2 பேரோட காம்பினேஷன் சார். ஃபின் ஆலன் இப்போ உள்ள வந்தது, அண்ட் தட் டூ இந்த T20 வேர்ல்டு கப் உடைய சக்சஸ்க்கு அப்புறமா அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது சார். ஸோ அதை கேரி ஓவர் பண்ணி அழகாக கொண்டு வந்தாரு. பிளஸ் ரஹானே ஆல்சோ இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரைக் ரேட். நல்லா 2 பேரும் ஒரு காம்பினேஷன் சூப்பரா விளையாடினாங்க சார் இந்த பிட்ச்ல. ஆமா, ஃபின் ஆலன் வந்து டசன்ட் வேஸ்ட் டெலிவரி, வெரி குவிக். ஷார்டர் லென்த் எல்லாம் போறது ரொம்ப குவிக். ஸ்ட்ரெயிட் மிட் ஆஃப் லாங்கெல்லாம் ரொம்ப அசல்ட்டா கிளியர் பண்றாரு. ரஹானேக்கு நீங்க போடக்கூடாத ஒரு டெலிவரி இருந்தா ஆன் த ஆஃப் த டோஸ், ஆஃப் த ஹிப்ஸ், ஆஃப் த நீட்ஸ் அடிக்கிற மாதிரி பால் போட்டுவே கூடாது. ஹார்திக் நீ கரெக்டா போட்டாரு, ஃபின்னாலன்ட்டு போய் மாட்டிங்கிறாரு அந்த ஒரு. அதுக்கு தான் சொன்னேன், ஓவர் ஷஃப்லிங்கா இவர் ஒருத்தர் அவர் ஒரு ஓவர் இவர் ஒரு, அப்புறம் உம்ராத் ஒரு ஓவர் திருப்பி கட்டு, அப்புறம் 5வது அப்படி போட்டா எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸுக்கு மட்டும் அதை பண்ணிடவே கூடாது. ஸ்பின்னர்ஸுக்கு டியூல கிரிப்பு கிடைச்சு ஸ்ட்ரைட்டா லிங்க்ல போடுறதே கஷ்டம். அப்படி போடுற டஃபஸ்ட் சேலஞ்சா இருக்கிற ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு போய் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல 4 ஓவர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்பின்னருக்கு மட்டும் ஒரு சின்ன சலுகை கொடுத்துதான் கண்டினியூஸா 2-3 ஓவர் 4 ஓவர் நேற்று யார் கரெக்டா பண்ணார் பாருங்க. டஃபி நல்லா போடுறாரு இந்த எலிமெண்ட்ஸ் டகால் 4 ஓவர். நார்மலா தீபக் சாருக்கு தோனி கூட மாதிரி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் அது கரெக்ட். ரொம்ப சென்சிபிளா இருக்கும் அது ஒரு பண்ணுது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். தீபக் சஹார்ன்னு நீங்க சொன்னது கரெக்டா ஞாபகம் வருது. எப்படா அந்த கொஸ்டினை விட்டேன் அப்படின்னு சொல்லி. தீபக் சஹாரை வந்துட்டு ஒரு மெயின் பவுலரா சிஎஸ்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தது போய், இன்னைக்கு அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு போய்
அங்கிருந்து அவர் டக் அவுட்டுக்கு வெளியே போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க சார், ஆக்ஷன்ல காசு இருக்கேன்னு வாங்கி போட்டோம், இன்னைக்கு எப்படி எல்லாரையும் யூஸ் பண்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சர்துல் தாக்கூர் who can also பேட்ன்னு சொல்லி அவரை கொண்டு வந்துட்டோம். ஸ்விங் பவுலர்ஸ்க்கு எனக்கு ஓப்பனிங் ஏற்கனவே ஹார்திக் பாண்டியாவே போடுறாரு, பும்ராக்கே இங்க இடம் இல்லை, எங்கத்த நாங்க தீபக் சாரை கூட்டு வர்றதுன்னு சொல்லி அவரையும் வெளியே உட்காரிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ். பட் ஹவு டு யூ see தீபக் சஹார் getting into the playing 11 of Mumbai Indians this year? I mean, he'll find it very difficult to get into the 11 because Shardul Thakur இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாரு. Shardul Thakur and Deepak Chahar கேட்டா இந்த ரெண்டு சிஎஸ்கே ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர்ஸ்ல Shardul Thakur தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க unless there is a clear indication that the sky is overcast and the conditions are prone to spin bowling வந்ததுனால வழிய ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரும் இன்ஜரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து பெஞ்சில் வந்து பெஸ்ட் சிட்டர்னு ஒரு அவார்டு வாங்கிட்டு உட்கார உள்ள ஒரு சீசன் வந்து கமிட் பண்ணிக்கிறாரு, இன்ஜரி ஃபுல்லா உட்காருது. பென் ஸ்டோக்ஸ் வந்து பெஞ்ச் ஸ்டோக்ஸ் இருந்தாரு, அந்த மாதிரி ஆயிடுறாரு. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டிப்பா ஷர்துலுக்கு தான் கொடுப்பாங்க, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஷர்துலுக்கு அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி ஒன்று இருக்கு எப்பவுமே. அந்த குடிசை 4 ஓவர் டக்குன்னு 2-3 விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி இருக்கு. ஸ்விங்கிங் டிஸ்டன்ஸா இருந்தா தான் அவங்களுக்கு இந்த டைலமா. தீபக் ஜாரு கொடுக்கலாமா, அப்படியும் பழைய பீக்ல போட்டு இருந்தாங்க 4 ஓவர், இப்ப போடுவாருன்றது தெரியல. அது ஒரு மேட்ச்ல அதை பார்க்கணும். அதனால டாப் ப்ரையாரிட்டி கண்டிப்பா ஷர்துலுக்கு தான் கொடுப்போம். சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் திஸ் மேட்ச் ஓவரால் சார். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேகேஆர்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, என்னதான் மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஒரு பிக் நேம்ஸை வந்துட்டு வருஷம் வருஷம் ரீடைன் பண்ணிட்டே வந்தாலும் இவங்க வந்து இன்னுமே அந்த அங்கிரிக்ஷ் ரகுவன்ஷி, அனுகுல் ராய் இவங்கள போன்றவர்கள் மேல இவங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, இவங்க தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு எப்படி வந்து ஒரு ரியான் பராக்கு கொடுக்குதோ அந்த மாதிரி இவங்களோட ஓன் ப்ராடக்டா இந்த 2 பேருக்கும் வருஷம் வருஷம் வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் அது இன்னும் பெட்டர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அங்கிரிக்ஷ் ரகுவன்ஷி வந்து எப்பயாவது விளாடுவாருன்னு இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணி விளாடுறாரு அப்படின்னா தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் த ஃபிரான்ச்சைசி ஹஸ் கெப்ட் ஆன் தெம். அதுதான் ஒரு ரிசல்ட்டா வருதுன்னு நினைச்சுக்கலாம் இல்லையா சார்? இப்ப எப்படி வந்து இந்தியன் டீம்னு வந்துட்டா சஞ்சு சாம்சனுக்கு, சூரியகுமார் யாதவுக்கு, கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டெரிஃபிக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியும். That one day when it becomes their day, the day of the jackal மாதிரி, அது என்னைக்கு அவங்க டேயோ அன்னிலேருந்து பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்க. நம்ம டீமுக்கு தான் அட்வான்டேஜ், அந்த ஒரு பொறுமை ஒன்று. அது சம்டைம்ஸ் தோனி சில பேர் அவரு ஷேன் வாட்சன் எல்லாரும் திட்டும் போது கண்ட்ரி பண்ணிட்டே இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமா ஒரு நாள் காணாரு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் சில பேருக்கு நமக்கு ஸ்டப்பு தெரியும்ன்றுச்சு, அந்த லீவரேஜ் கொடுத்துதான் வேற வழி கிடையாது. இப்போ நம்ம ஃபார்முக்கு வரணும்னு கஷ்டப்பட்டு கேமை மாத்தின்லாம் ஆடாம சூரியகுமார் யாதவ் முதல் பால எங்க ஆடுறாரு பாருங்க, அப்படிதான் ஆடுறாரு. அதுலதான் நீங்க கை தட்டுறீங்க, அதுலதான் 6 வருதுன்றுச்சு. அதுல அவுட் ஆனா நம்ம திட்டுறதுல பாயிண்டே கிடையாது. ஏன்னா நம்ம நல்ல வச்சே மட்டும் படம் நல்லா இருக்குன்றுச்சு நம்ம வந்து பேக்கெட்ல கை வச்சு தேங்க்யூ ஜின்னு படத்தை பத்தி ஏதாவது செகண்ட் ஹாஃப் பண்ணி ஸ்லோட்டு உனக்கு என்ன தெரியும் நடிப்பு அப்படி கேட்க கூடாது. ரெண்டுத்தையும் ஒத்துக்கணுன்ற மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும் வழி. ஆல்ரைட் சார். சார் இன்னைக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது வந்து ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் அப்படின்னா அது எது சார்? நம்ம இட்ஸ் பியூர் பேட்டிங் ஸ்ட்ரிப். இதுல ஒருத்தருடைய பேட்டிங் ஒருத்தர் பிரமாதமானாரு, 6 அடிச்சார் அப்படின்ட்டு சொல்றது வந்து எல்லாருமே சொல்லிதான் ஈக்குவலா பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ரகுவன்ஷுடைய டால் ஹைட்டை யூஸ் பண்ணி அந்த பிளேயரு, அதுக்கப்புறம் இவர ரிக்கல்டன் இன்னைக்கு போட்டு போனது, ரஹானே வந்து சான்ஸே கிடையாது. ஐ மீன் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எனி டே இஃப் ஐ டிசைட்னா அதுவும் ஆஃப் சைட்ல அடிக்கிற சிக்ஸஸ்லாம் நமஸ்காரம் கண்ணில் ஊத்திக்கிறது. நீங்க நேத்தா சொன்னீங்கன்றீங்க, நமஸ்காரம் பண்ணிடலாம் காலி. எப்படி ப்ரோவாக ஆறீங்க, ஏன்னா பவரே தெரிய மாட்டேன்றது, சும்மா கேர்லெஸ் பண்றாரு பியூட்டிஃபுல்லா. அது எங்கேயுமே சென்ஸ் ஆஃப் டைமிங், புல் ஷாட், இறங்கி அடிக்கிறது, அதெல்லாம் போகும்போது ரோஹித் சர்மா இருக்கு. ஸோ எல்லா பேட்டர்ஸ் பேரடைஸ்லயும் பேட்டிங் ஆடுறத பெரிய ரிஃப்ரெஷிங்கா இருந்தா கூட எக்ஸ்ட்ரா ரிஃப்ரெஷிங் எதுன்னா எனக்கு சாதகமா எதுவுமே இல்லை, ஆனா நான் பர்ஃபார்ம் பண்றேன்றது காலர் தூக்கி விட்டுக்க வேண்டிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். இல்ல ஒரு சரக்குழியில் தாக்கூர், அவர் தான் நம்ம சொல்லணும். ரியல் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்னா can't always give the credit to the batters. Let us give it to the bowlers. Acts of Shardul Thakur, no doubt about it. சூப்பர் சார். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா இந்த ரேட்டிங். என்ன ரேட்டிங் கொடுக்க போறீங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு? ஓவராலா ஒரு 5க்கு வந்து இந்த மேட்ச்க்கு என்ன கொடுக்கலாம்? இந்த பாக்குறவங்களே கொடுத்துட்டாங்க சார். நேற்று மேட்ச் ரிப்பீட்டிங்க, வேற என்ன இதுல வந்து டீம் எக்ஸைட்மெண்ட், ரிசல்ட் எக்ஸைட்மெண்ட் எதுவும் இல்லை. அப்சல்யூட் ஒன் சைடட். நோ லாஸ்ல அவங்க அடிக்கிற மாதிரி இவங்க நோ லாஸ்ல அடிச்சுனே இருக்காங்க. இதுல எங்க மேட்ச் எக்ஸைட்மெண்ட் இல்லையே. இந்த ஏதாவது ஒரு யாராவது கண்டெயின் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு இருக்கு மேட்ச். ஸோ அதே 3.5 தான். வியூவர்ஸுக்கு எக்ஸைட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது.
6 பார்க்கணும் அவ்வளவுதான். அதுதான் வரும். அது நீங்க பண்றீங்க. பட் நெக் டு நெக் போகும்போது நல்லா இருக்கும். இந்த 200 சேசிங் டஃப் ஆகி அந்த 200 கிளிஃப் ஹேங்கரா தான் நல்லா இருக்கும். ஸோ அதே 3.5 தான். ஃபைனலுக்கு நம்ம முடிக்கும்போது சில காமெடிக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த காமெடியில வந்து நிறைய பேர் ஒரு நல்ல ஃபீல்டர் நம்ம விட்டுறோம். யார் ஒரு நல்ல ஃபீல்டர்னு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா கேட்ச் பிடிக்கிறாரு. ராம் சரண் ஒரு ஆக்டர் இருக்காருல்ல. இந்த கேம்பால எங்கேயோ பார்த்து லெஃப்ட்ல இப்படி பிடிக்கிறார் கேம்பாவ. அவர் வந்து நல்லா பண்றாரு ஃபீல்டிங்க. அவர் நீங்க நீங்க ஏதாவது ஒரு டீம்ல நீங்க ஃபீல்டிங்ல எடுக்கணும். பிளஸ் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. சார் வாட்ச் ஒஞ்சிராதா? பேட்டிங் ஆடும்போது வாட்ச் போட்டு எல்லாரும் வராங்களே அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கான பதில் என்னன்னா, பேட்டிங்ல டைமிங் ரொம்ப முக்கியம். அப்ப டைமிங்ன்றச்சே வாட்ச் போட்டுன்னு ஆகணும். யூ ஹேவ் டு வாட்ச் த வாட்ச். அதனால தான் வந்து அந்த வாட்ச் போட்டு வராங்க. உடனே நீங்க கேட்கலாம். சில பேர் வந்து கிரீஸ்க்குள்ள நின்று ஆடுறாங்க கிரிக்கெட். கிரீஸுக்கு வெளியில சில பேர் நின்று ஆடுறாங்கன்னா ஏன்? அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் இல்லையா அவங்க? அதனால அவங்க கிரீஸுக்கு வெளியே நிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல இன்புட்ஸ் கிரிக்கெட்ல கலகலப்பா முடியும் போது, நமக்கு அடுத்த மேட்ச் வந்து எப்படி பார்க்கலாம்? இவர் பேசுறது கேட்கக்கூடாத மேட்சே பார்க்கலாம் தோணும். அதுக்காக தான் எனக்கு சொல்றது. இல்ல போன மேட்ச்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து நெறைய பேரு, இந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. சில பேர் நல்லா இல்லன்றாங்க. எனக்கு என்னன்னா, அவங்க கிட்ட நான் என்னோட கோரிக்கை என்னன்னா, அந்த செக்மெண்ட்லாம் உங்களுக்காக நான் கடைசியில கொண்டு வந்து வச்சு, உங்களுக்கு வேணாம்னா பார்க்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல பழைய மாரி கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் மாத்துறேன். இவ்ளோ செக்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களால நான் காப்பாத்துறேன். இந்த செக்மெண்ட்ல இருந்து என்ன யாராவது காப்பாத்துங்களேன் கொஞ்சம் அப்படின்றது தான். ஆமா. ஏதாவது ஒரு திருஷ்டி வேணும்ல. அப்பதான் அடுத்த ப்ரோகிராம் நல்லா இருக்கும். ஸோ பாஸ்கியோட முகமே ஒரு திருஷ்டின்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறதுல பெஸ்ட்டா இருந்தா. ஆசம் சார். ஹேப்பி டூ டாக் டு யூ அகைன் ஒன் ஆஃப்டர் பிளிஸ்டரிங் மேட்ச். கண்டிப்பா நாளைக்கு நம்ம மறுபடியும் வந்து மீட் பண்ணுவோம் சார். நாளைக்கு. ஓ! யா, யா, யா. ஸோ அந்த அந்த ஒரு ராட்சசன், அந்த பாகுபலி சூரியவம்சிக்கு பவுலிங் போட போறோம் இல்லையா? அதுக்கு வேணா ஒரு சின்ன டிப் சொல்றேன். டக்குனு இப்ப நீங்க கேட்டதுனால தோணுது. மோர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஃபாஸ்ட் பாலர், டெஃபினெட்லி தே வுட் ஹவ் ஸ்ட்ராட்டஜைஸ்ட் என்ன பண்ணணும்ன்றத. அதுல ஸ்லோவர் த ஸ்டஃப் இட் இஸ் பெட்டர். எக்ஸாக்ட்லி லைக் வாட் யூ வில் டூ ஃபார் அபிஷேக் சர்மா. அத தான் நீங்க சூரியவம்சிக்கு பண்ணணும். பிகாஸ் நீங்க ஃபாஸ்ட்டா போடும்போது இன்ஸ்டிங்க்டிவா டெரிஃபிக்கா அடிக்கிறாரு. அண்ட் 360 டிகிரிஸ் அடிக்கிறதுனால ஸ்பின்ல ஸ்லோவர் த ஸ்டப் இட் இஸ் பெட்டர். ஸோ என்னுடைய ஆன்டிசிபேஷன் போலிங் போடும்போது டெஃபினட்டாவே ஸ்லோவர் ஸ்டப்ல இருக்கிற யாரோ ஒரு போலரை ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல போட வைப்பாங்க வைபவ் சூரியவன்ஷி. அதுதான் பெரிய டாக்கிங் பாயிண்ட். ஒன் மோர் திங் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். சஞ்சு அங்க இருந்த சஞ்சு இங்கே வந்திருக்காரு, இங்க இருந்த ஜடேஜா அங்க போயிட்டாரு. அது ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நாளைக்கு பாக்குறதுக்கு. பட் ஐ சின்சியர்லி விஷ் சிஎஸ்கே டஸ் இட்ஸ் பெஸ்ட். மறந்துடாதீங்க, யுவர் பேட்டிங் இஸ் அ பிகர் த்ரெட் டு தி ஆப்போனன்ட்ஸ் தேன் யுவர் போலிங். அப்படின்றச்சே டாஸ் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம், மேட்சை ஜெயிக்கிறது அதை விட முக்கியம். தயவு செய்து ஃபர்ஸ்ட் போலிங் போட்டுருங்க. நாங்க வந்து 1.5 ஜெலூஸ்லோட கிடைச்சிப்போம், இல்லாட்டா 3 ஜெலூஸ் சாப்பிட இருக்கோம். டோட்டலா டிபெண்ட் பண்ணீங்கன்னா. சார் நம்ம பிரெவிஸ் எக்ஸிட் ஆயிருக்காரு சார். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த மேட்ச் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மெசேஜ் வேற. இந்த மாதிரி எக்ஸிட் இன் த சென்ஸ் ஒரு லாங்கா இருக்காதுன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு ஃபிளமிங் சொல்லியிருக்காரு. நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னன்னா பேட்டிங்க்கு நிறைய பேர் இந்த ஆக்ஷன்ல வாங்கினனால அதான் அவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, ஏன் இப்ப எனக்கு அடிப்படக்கூடாதா, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வந்து தோனி ஒரு சைடு வந்து ரெஸ்ட், இப்போ வந்து பிரெவிஸ். இப்போ எப்படி சார் நம்ம பேட்டிங் இன்னுமே ஸ்ட்ராங்கர் தான், வி ஹேவ் மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட் டு யூ ஃபீல்? இதுக்கு ரொம்ப ஹீரோ ஆச்சு, டார்லிங் ஆச்சு. பிரெவிஸ் இல்லைன்னா கஷ்டம். சைட் ஸ்ட்ரெயின்ன்றாங்க. எந்த சைட் ஆஃப் சைடா ஆன் சைடா சொல்ல மாட்டாங்க. சீக்கிரம் ஒரு ரெக்கார்ட் வரணும். ஆக்ஷன்ல போகணும்னு பார்த்தா ஆக்ஷன் 500ஆவே பார்த்துன்னு இருக்கோம். அதனால தான் பயமா இருக்கு. திடீர்னு வேற ஏதோ ஒரு லேட்டஸ்ட் ஒன்று பார்த்தா சஞ்சு சாம்சன் பிராக்டிஸுக்கு வரலன்னு ஒன்று படிச்சேன். இப்போ எனக்கு என்னமோ நீங்க ரெடியா இருங்க, உங்களையும் எங்கேயோ கூட கூப்பிடுவாங்க போகுது நாளைக்கு லெவல் நேரத்துக்கு. வச்சிருந்தேன் சார். காலையில கூட இப்பதான் 2 6 அடிச்சிட்டு இருந்தேன், பேட் எடுத்துட்டு வரேன். எக்ஸாக்ட்லி. நான் நியூசிலாந்து ரிட்டர்ன் கேட்க போறேன். நம்ம பேர் வந்தாலும் வரும்போது கவாச்சி ஃபிளைட் எதற்கான சீட்ஸா பார்த்துருக்கேன். பட் எனிவே எந்த டீம் ஆட்டும் சிஎஸ்கேல ஆடுறது பெஸ்ட் லெவலா இருக்கணும். அந்த லெவலும் பெஸ்டா ஆடணும் அப்படின்றது விஷ். ரைட் சார், சூப்பர். நாளைக்கு அந்த மேட்சோட முடிவுல நான் திரும்ப வந்து உங்களை பார்க்கறேன். தேங்க்யூ சார். மறுபடியும் சந்திக்கிறோம். அவர் ஃபேவரட் ஆர் ஆர் ஆர்